இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு பாவக்காய் எள்ளு கறி செஞ்சு காட்ட போகிறேன். இது பாலக்காடு ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்குரிய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாவக்காய், பச்சை மிளகாய், எள்ளு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. இது வந்து நம்ம வறுத்துக்கிறதுக்கு வந்து வரமிளகாய், மிளகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெய் சட்டியில் எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம அகேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் காயட்டும். இது ரொம்ப நல்லது இந்த குழம்பு உடம்புக்கு. இன்னொன்று என்னென்னா, பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலாம். அந்தளவுக்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பாவக்காய் எள்ளு கறி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துக்கலாம். நான் வெள்ளெல் எடுத்திருக்கேன். இதுக்கு வெள்ளெல் தான் எடுக்கணும். கரெக்டாக பொரியிற வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, பெருங்காயம் எடுத்தது, வரமிளகாய், பெருங்காயம் எடுத்ததை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கணும். இதுவும் சேர்த்து ஆட் பண்ணணும். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வைக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த பாவக்காவை எடுத்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஓரளவு டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கசப்பு போகும். அதனால் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட மறந்துட்டேன். அதனால் அதையும் போட்டிருக்கேன். நம்ம வதக்கிக்கலாம். கூட இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தேவையில்லை இந்த குழம்புக்கு. கூடவே இந்த பச்சை மிளகாவையும் போட்டிருக்கலாம். நம்ம 3 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு, வரமிளகாய், மிளகு எல்லாம் பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, உளுந்து போட்டு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இங்கே வந்து நான் புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா நம்ம அந்த பவுட்ரு பண்ணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். இது கொதி வந்தோன்னே நம்ம இறக்குறப்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோன்னா ஃபஸ்ட்டு அதை போடணும். ஓரளவு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கொதிச்ச பிறகு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இறக்குறப்ப இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது இப்படி தான் திக்காக இருக்கும். ஆனால் சுவை ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்களுக்கு கூட பாவக்காய் பிடிக்காது, கசப்பாக இருக்கும்னு. இதில் வந்து கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும், புளிப்பு எல்லாமே இருக்கும். சுத்தர தெரியாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டால் போதும்.
இதுவும் லைட்டாக கொதி வரட்டும். வெல்லம் போட்டு லைட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்குனா தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவை. சுவையான பாவக்காய் எள்ளு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.